எதிர்க்கட்சிகளின் பலத்த அமளிக்கு இடையே மக்களவையில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த மசோதாவை தாக்கல் செய்யவில்லை என்றால் நாடாளுமன்ற கட்டடத்தை கூட வக்ஃப் சொத்து என உரிமை கோரும் நிலைமை ஏற்பட்டுவிடும் என கூறினார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தி சமூகத்தை பிளவுபடுத்தி சிறுபான்மையினரை அவதூறு செய்யும் மசோதா என காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. அதே சமயம் வக்ஃப் மசோதாவுக்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தெரிவித்தது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளுக்கு எதிராக இருப்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதில் மத்திய அரசுக்கு உள்ள சவால்கள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க கச்சத்தீவை மீட்பது மட்டுமே ஒரே வழி என்று அவர் உறுதிபட கூறினார். கச்சத்தீவை மாநில அரசுதான் இலங்கைக்கு கொடுத்தது என்ற தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கச்சத்தீவு ஒப்பந்தத்தை கலைஞர் எதிர்த்ததாகவும் ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்பியதாகவும் விளக்கமளித்தார். கச்சத்தீவு மீட்பு தனி தீர்மானம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் விவாதம் ஏற்பட்டது. மத்தியில் ஆளும் அரசுகளுடன் கூட்டணியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் கேள்விகளால் விளாசியதால் சட்டப்பேரவை அதகலமானது. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரிதான் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வானம் பார்த்த பூமியை கொடுத்துவிட்டு பல லட்சம் ஏக்கரை பெற்றுக் கொடுத்தவர் இந்திரா காந்தி என்றார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகள் மௌனமாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக கபட நாடகம் ஆடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 40 ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த போது கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து கத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் மீதான விவாதத்தின் போது ஜெயலலிதா குறித்து செல்வ பெருந்தகை பேசியதால் ஆவேசமடைந்த அவர், ஜெயலலிதாவை விமர்சிக்கும் போது பார்த்து கொண்டிருக்கலாமா என பொங்கி எழுந்தார். தமிழக பாஜகவின் புதிய தலைவருக்கான ரேஸ் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனது பதவிக்கு கருப்பு முருகானந்தத்தின் பெயரை அண்ணாமலை பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நயினார் நாகேந்திரனுடன் பனிப்போர் நிலவி வருவதால் அவரது சமூகத்தைச் சேர்ந்த கருப்பு முருகானந்தத்திற்கு அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பாம்பனில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய செங்குத்து தூக்குப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதை வருகிற 6ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் ஆய்வு நடைபெற்றது. பிரதமர் வருகையை முன்னிட்டு வரும் 6ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் தடையை மீறி ட்ரோன் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் அண்ணாமலைக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வேண்டாம், அண்ணாமலை மாநில தலைவராக வேண்டும் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தில் தலையில் பீரோ விழுந்து கல்லூரி மாணவி உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் திடீர் திருப்பமாக சொந்த அண்ணனை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காதலனை விட்டுவிட்டு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் உடன் பிறந்த அண்ணனை ஆணவ கொலை செய்தது விசாரணையில் அம்பலமானது.
தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து குடியிருப்பதற்கு வாடகை தராதவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை காவல்துறை பாதுகாப்புடன் அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர். நீலகிரியில் ஒருநாள் கடையடைப்பு மற்றும் பொது வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கொண்டுவரப்பட்ட இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி நீலகிரி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்கள் மற்றும் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரை தமுகம் மைதானத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இம்மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரகாஷ் காரத், பிருந்தா காரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜகவின் தேசிய தலைவர் தேர்வு தொடர்பாக மக்களவையில் அகிலேஷ் யாதவ் மற்றும் அமித்ஷா இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய கட்சி என கூறும் பாஜகவில் இன்னும் ஒரு தேசிய தலைவரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை என அகிலேஷ் யாதவ் கிண்டலடித்த நிலையில் உடனடியாக தலைவரை தேர்வு செய்ய பாஜக ஒன்றும் குடும்ப அரசியல் கட்சி அல்ல என அமித்ஷா பதிலடி கொடுத்தார். மகாதேவ் பந்தய செயலி மோசடியின் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான பூபேஷ் பாகலை குற்றவாளிகளில் ஒருவர் என சிபிஐ பதிவு செய்துள்ளது. முதன்முறையாக பொதுவெளியில் வெளியான இந்த முதல் தகவல் அறிக்கையில் பூபேஷ் பாகல் உள்ளிட்ட 21 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி கலவர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாஜக அமைச்சர் கபில் மிஸ்ரா பதவி விலக வலியுறுத்தி சட்டமன்ற வளாகத்தில் பேரணியாக சென்று முழக்கமிட்டனர். இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் கப்பல் மூலம் கடத்தி கொண்டு வரப்பட்ட 2500 கிலோ மதிப்புள்ள ஹெராயின், ஹஷீஷ் போன்ற போதைப் பொருட்களை கடற்படை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதையடுத்து அந்த கப்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்னலால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க உதவும் வகையில் மின்னல் ஆபத்து குறித்த முன் அறிவிப்புகளை வழங்கும் முறையை கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோள்களில் இருந்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின்னல் எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்படும் என இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு உள்கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொண்டதற்காக செலுத்த வேண்டிய கட்டணத்தை பிஎஸ்என்எல் நிறுவனம் செலுத்த தவறியதால் மத்திய அரசுக்கு 1757 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை சிஏஜி அறிக்கை தெரிவித்துள்ளது. உரிய கட்டணத்தை செலுத்தாததாலும் கூடுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாலும் இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வெளிநாட்டு இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ஜெர்மனியை சேர்ந்த 22 வயது இளம்பெண் கடந்த மாதம் 4ஆம் தேதி தெலங்கானாவிற்கு சுற்றுலா வந்தார். அப்போது டாக்ஸியில் தனியாக பயணம் செய்த அப்பெண்ணை ஓட்டுநர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. பெங்களூரு கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்தின் இணையதளத்தில் புதிதாக கன்னட மொழியும் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விமான சேவை தொடர்பான அனைத்து தகவல்களையும் பயணிகள் தங்கள் விருப்ப மொழியில் பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் ஹரி மாரர் தெரிவித்துள்ளார். இதற்கு கன்னட மக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கேரளாவில் சாதிய பாகுபாடு காரணமாக கோவில் ஊழியர் தனது வேலையை ராஜினாமா செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இரிஞ்சாலக்குடா ஸ்ரீ கூடல் மாணிக்கியம் கோவிலில் மாலை கட்டுவது உள்ளிட்ட பணிகளுக்கு வாரியர் சமூகத்தினரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்து ஈழவா எனும் பிரிவைச் சேர்ந்த பாலுவுக்கு தந்திரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மனமுடைந்த இளைஞர் வேலையை ராஜினாமா செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் குடியிருப்பு பகுதிகளில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெருக்களில் இறங்கி பெண்கள் போராட்டம் நடத்தினர். கோவில்கள், பள்ளி மற்றும் குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் மதுக்கடைகள் இருப்பதால் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் புகார் கூறினர்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கும் கிராம் 8,510 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையும் மாற்றமின்றி கிலோ 1,14,000 ரூபாய்க்கும் கிராம் 114 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் தமிழக ரயில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவரங்கள் குறித்து மத்திய அரசு இதுவரை தெரிவிக்காதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான ரயில் திட்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கும் பிங்க் புக் இன்னும் வெளியிடப்படவில்லை என கண்டனம் தெரிவித்தார். நெற்றியில் பொட்டும் கைகளில் கயிறும் கட்டிக்கொண்டு தெரிந்தால் சங்கிகளுக்கும் திமுக காரனுக்கும் என்ன வேறுபாடு என ராசா கேள்வி எழுப்பியது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். சென்னை 7 கிணறு பகுதியில் பேட்டியளித்த அவர் ராசாவின் பேச்சு அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் முதலமைச்சர் அவ்வாறு கூறவில்லை என்றும் கூறினார். புத்தாண்டு விடுமுறை சமயத்தில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து SETC பேருந்துகளில் பயணம் செய்தவர்களில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட 2 அமைச்சர் சிவசங்கர் பரிசு வழங்கினார். முதல் பரிசாக 1,40,000 ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனமும், இரண்டாவது பரிசாக 70,000 ரூபாய் மதிப்பிலான LED டிவியும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள காதலனை போலீசார் தேடி வரும் நிலையில் ஆணவ கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலனை தனது வீட்டிற்கு அழைத்து வர ஸ்கூட்டரில் சென்ற விக்னேஸ்வரி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு சாலையோரத்தில் கிடந்தார். கோடை விடுமுறையில் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் கூட்டத்தை சமாளிப்பதற்காக 206 விமானங்கள் சம்மர் ஸ்பெஷல் கோடை சிறப்பு விமானங்களாக இயக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை கழிக்க வெளியூர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் கம்பத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கூட்டப்புளியில் தூண்டில் வளைவு பணிகளை விரைந்து முடிக்க கோரி 3வது நாளாக கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக சுமார் 48 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பணிகள் இதுவரை முழுமையடையாத நிலையில் கடல் நீர் வீடுகளுக்குள் புகும் நிலை உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். கான்ட்ராக்டரிடம் லஞ்சம் வாங்கியதாக கன்னியாகுமரி மாவட்டம் தலக்குளம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். புதுவிளை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சொத்து மதிப்பு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அமலா ராணி 4,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக QR கோடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கோடைக்காலம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் படகு சவாரிக்கு டிக்கெட் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க QR குறியீடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களில் நீர் வற்ற தொடங்கியதால் கிராமங்கள் தோறும் மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள அம்மி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பேசிய சோழவந்தான் திமுக MLA வெங்கடேசன் தனது தொகுதி மக்கள், தனது குடும்பம் மற்றும் மனைவிமார்களுக்கு நன்றி என்று கூறியதால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. அதன் பின்னர் பேசிய பேரவைத் தலைவர் மனைவிமார் என்று இல்லாமல் மனைவி என்றே அவை குறிப்பில் பதிவு செய்து கொள்கிறேன் என கூறி மேலும் நகைச்சுவையை கூட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் 10 வயது சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். தையூரை சேர்ந்த ஹரிதாஸ், மனைவி சுகந்தி மற்றும் 2 மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் எதிரே அஸ்வின்குமார் என்பவர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் பைக்கின் மீது மோதியது. சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு சடலத்தின் அருகே 2 மணி நேரம் அமர்ந்து மது அருந்திவிட்டு கொலையாளி தப்பி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கறிஞர் வெங்கடேசனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர் கத்தியால் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் அதனை தான் பிடுங்கி வெட்டி கொலை செய்ததாகவும் கார் ஓட்டுநர் கார்த்திக் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் சந்தன மரம் வெட்டுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சரணடைந்தனர். கொலைக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் சரணடைந்த அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து லண்டனுக்கு செல்லவிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் திடீர் இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. 206 பயணிகள் மற்றும் 14 விமான ஊழியர்களுடன் புறப்பட இருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே புதிதாக அரசு மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் புதிய மதுபான கடை திறக்கப்பட்டால் சமூக விரோத செயல்கள் அதிகரிக்கும் எனவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்படும் எனவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குடித்தண்ணீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய்களின் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட குடிநீர் 10 நாட்களுக்கு மேலாகியும் திறந்துவிடப்படாததால் சிரமம் அடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே சாலையை ஆக்கிரமித்து சிலர் கட்டடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டுவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலையின் குறுக்கே கற்களை அடுக்கி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியரின் பெயர் மற்றும் புகைப்படத்துடன் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். இதையடுத்து போலி முகநூல் கணக்கை குறிப்பிட்டு இதனை யாரும் பின்தொடர வேண்டாம் என ஆட்சியரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மளிகை கடையில் சில்லறை கேட்பது போல் நடித்து 10,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியது. வடமாநிலத்தைச் சேர்ந்த மோதிலால் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடைக்கு சென்ற நபர் 10,000 ரூபாய்க்கு சில்லறை கேட்பது போல் நடித்து கல்லாவில் இருந்த பணத்தை திருடிச் சென்றார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வீடு புகுந்து 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 45 வயது நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். தாய் வெளியே சென்ற நிலையில் சிறுமி தேர்வுக்காக வீட்டில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென வீட்டிற்குள் புகுந்த சக்திவேல் சிறுமியிடம் அத்துமீற முயன்றதாக தெரிகிறது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மாவட்டம் தாளவாடி அருகே இரவு நேரத்தில் சாலையோர தடுப்பு சுவரில் நின்று கொண்டிருந்த சிறுத்தையை பார்த்து வாகன ஓட்டிகள் அச்சமுற்றனர். திம்பம் மலைச்சாலையில் காணப்பட்ட அந்த சிறுத்தை வாகன வெளிச்சத்தை பார்த்ததும் திரும்பி வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. இந்த காட்சியை வாகனத்தில் சென்றவர் செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் தண்ணீர் தொட்டியில் தாகம் தீர்த்துக் கொண்டிருந்த யானை கூட்டம் காகத்தை பார்த்து மிரண்ட காட்சியின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குட்டி யானையுடன் வந்த 2 யானைகள் தொட்டியில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது வேகமாக வந்த காகம் ஒன்று தொட்டியின் மீது அமர்ந்தது. அதனை பார்த்ததும் யானைகள் பின்வாங்கியது வியப்பூட்டுவதாக இருந்தது. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் வீடுகளை இழந்த பொதுமக்கள் தங்க இடமின்றி தங்கள் குழந்தைகளுடன் சாலையோரங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்கள் மண்ணோடு மண்ணான நிலையில் வீடு உள்ளிட்ட அனைத்தையும் இழந்த மக்கள் சாலையோரங்களில் தற்காலிக கூடாரம் அமைத்து வசித்து வருகின்றனர். ரஞ்சி தொடரில் மும்பை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கும் ஜெய்ஸ்வால் அடுத்த சீசனில் இருந்து கோவா அணிக்காக விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக கோவா அணிக்கு மாற்றுவதற்கு மும்பை கிரிக்கெட் வாரியத்திடம் NOC சான்றிதழை கோரியுள்ளார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 84 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 292 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 41.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 208 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அளவிலான சைக்கிளிங் போட்டியில் தங்கம் வென்ற வீரருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சருகு வளையப்பட்டியைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த போட்டியில் தங்கம் வென்றார். இதனையடுத்து ஊர் திரும்பிய அவருக்கு மேளதாளம் முழங்கிட கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
இந்துத்துவ அமைப்புகளின் எதிர்ப்பை தொடர்ந்து மோகன்லாலின் எம்புரான் படத்திலிருந்து 2 நிமிடங்கள் அளவுக்கு 24 காட்சிகள் நீக்கப்பட்டு மறு சான்றிதழ் வழங்கப்பட்டது. படத்தில் வில்லனின் பெயர் பாபா பஜ்ரங் என்பது பல்தேவ் என மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் 2002 குஜராத் கலவரம் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு என மாற்றப்பட்டுள்ளது. சூர்யா நடிப்பில் உருவாக்கி வரும் ரெட்ரோ திரைப்படத்தின் டப்பிங் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக படக்குழு பிரமோ வெளியிட்டுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் வரும் மே 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. யாஷ் நடிப்பில் உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்கும் காட்சிகள் மும்பையில் படமாக்கப்பட்டு வருகின்றன. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த படத்தில் ஹீமா குரேஷி, கியாரா அத்வானி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கோயில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தின் அருகே அம்மன் கொடியை வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் கொடியேற்றப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி ஆராட்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சன்னிதானம் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஏப்ரல் 10ஆம் தேதி சரங்குத்தியில் பள்ளி வேட்டையும் 11ஆம் தேதி பம்பையில் ஐயப்பனுக்கு ஆராட்டும் நடைபெறவுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான மேம்படுத்தப்பட்ட கியா EV6 ஃபேஸ்லிஃப்ட் காரை கியா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. 350 கிலோவாட் DC அதிவேக சார்ஜர் மூலம் வெறும் 18 நிமிடங்களில் 80% வரை சார்ஜ் செய்திட முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த காரின் விலை 65,90,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.